ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜீரா ரைஸ் அண்ட் பீஸ் சோயா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜீரா ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: நெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை கிராம்பு 2, பிரியாணி இலை 1, ஜீரகம் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 அல்லது 2, அரிசி 2 கப், தண்ணீர் 4 கப். முதல்ல ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதில் இப்போ நம்ம நெய் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயிலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நெய் உருகுனதும் அதில் நம்ம 2 பட்டை 2 கிராம்பு அப்புறம் ஒரு பிரியாணியில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் இதில் நம்ம ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஜீரகம் நல்லா வறுபட்டு கோல்டன் கலரில் வந்ததும் இப்போ நம்ம இதில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்க்கணும். தேவைக்கேற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு அதை சேர்த்துக்கோங்க. இந்த பாஸ்மதி ரைஸ் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் ரைஸும் சேர்த்துக்கலாம். எதுனாலும் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரைஸ் உடையாமல் நல்லா நீளமாக வரும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பேன்லேயே செய்ய போகிறோம் இந்த ரைஸு. சப்போஸ் நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணியை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. 10 மினிட்ஸில் இந்த அளவுக்கு நல்ல பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா அரிசி வேகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரைஸ் எப்படி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்து நம்ம பட்டாணி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த பட்டாணி சோயா கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, பிரியாணி இலை 1, பெரிய வெங்காயம் 1 கப், தக்காளி 2 கப், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன், வேக வைத்த பட்டாணி 1/2 கப், சோயா நல்ல சூடான தண்ணியில் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 20 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை 1 கப், உப்பு தேவையான அளவு. இப்போது ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்கள அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்ததும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், கூட கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்ததும் நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் போட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த பட்டாணியை சேர்த்துருங்க. அந்த வேக வச்ச தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. தண்ணியை தூர ஊற்ற வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சோயா ஹாட் வாட்டரில் ஊற வச்சு, சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருக்கோம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் புழிஞ்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு மாதிரி தண்ணியாக ஆகிடும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் இதில் நம்ம கொஞ்சம் ஒரு கையளவு கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான பட்டாணி சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் ஒரு சின்ன டிப்ஸு, இந்த கரம் மசாலா தூளை வந்து நீங்கள் எப்போதுமே கடைசி ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பு கொடுத்துரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.